உடுமலை அரசு கலைக்கல்லூரி மாணவியை கல்லூரி முதல்வர் தலைமுடியை இழுத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முதல்வர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி 5 மணி நேரமாக முதல்வரை சிறைப்பிடித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவியிடம் கல்லூரி முதல்வர் மன்னிப்பு கேட்டதால் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிவேல் வழங்க கேட்கலாம். மணிவேல், விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கங்க? உடுமலை அரசு கல்லூரியில் மாணவி கல்லூரி முதல்வர் தலைமுடியை எடுத்து தாக்கிய சம்பவம் முதல்வர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி 5 மணி நேரமாக முதல்வர் சிறைப்பிடித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இளையமுத்தூர் சாலையில் அரசு கல்லூரி உள்ளது. கல்லூரி சாலை மற்றும் மாலை என 2 பிரிவுகளில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மாலை வகுப்பில் 3ஆம் ஆண்டு இலங்கை வணிகவியல் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கு பிரிவு உபசார விழா நேற்று நடைபெற்று வருவதாக இருந்தது. அப்போது வேறு துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அதே நேரம் ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் மாலை 4 மணி அளவில் இளங்கலை வணிகவியல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்போது மாணவர்கள் போராட்டத்தை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து அங்கு வந்த முதல்வர் கல்யாணி ஒரு மாணவியிடம் செல்போனை பிடுங்கி தலைமுடியை பிடித்து எடுத்து தாக்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே கல்லூரி வந்த ஆசிரியர் வாசுதேவன் என்பவர் மாணவர்களை தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் கல்லூரி முதல்வரை சிறைப்பிடித்து 5 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் கல்லூரி துணை வட்டாட்சியர் சந்திரசேகர், காவல் ஆய்வாளர் ஜீவானந்தம் ஆகியோர் கல்லூரி முதல்வர் கல்யாணி மற்றும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது முதல்வர் அறையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் கல்லூரி முதல்வர் மன்னிப்பு கேட்டதாகவும் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். உடுமலை அரசு கல்லூரி முதல்வர் மாணவி ஒருவரின் தலைமுடி இழுத்து தாக்கிய சம்பவத்துக்கு முதல்வர் மன்னிப்பு கேட்ட வலியுறுத்தி மாணவர்கள் 5 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் உடுமலை அரசு கல்லூரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிவேல்.